ஹாய்ங்க, என் பேர் பொன் சண்முகப்பிரியா. நான் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் டயட்டீஷியனாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக எல்லாருக்கும் கேக்னா பிடிக்கும். யாருக்கு பிடிக்காம இருக்கும்? நம்ம குழந்தைங்க பெரும்பாலும் பழங்க, காய்கறிங்க சாப்பிட்றத விட கேக்கு, குக்கீஸ், பிஸ்கெட் சாப்பிட்றது தான் அதிகம். அதை நம்ம எப்படி ஹெல்த்தியாக பண்ணி தரலான்னு தான். கேக்னா நம்ம ஓவன் இருக்கணும்னு கிடையாதுங்க, குக்கரில் பண்ணலாம். அதே மாதிரி மைதா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கோதுமை மாவு, நம்மளோட சிறுதானியங்களான ராகி, கம்பு, சோளம், வரகு, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கேக்கில் பார்க்குறப்போ அட்ராக்டிவாக இருக்கிறது எதுங்க? கலர்ஸ் தானே. அந்த கலரை நம்ம ஒரு அடிட்டிவ் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கலர்ஸே யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், மாதுளம்பழம், சங்குப்பூ யூஸ் பண்ணலாம், பம்ப்கின் இப்படி யூஸ் பண்ணலாம். செகண்ட் சுகர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கரும்பு சக்கரை, அப்படி இல்லைன்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி போகலாம். அடுத்தது மைதாக்கு பதிலாக நம்ம எப்படி நான் சிறுதானியங்கள் சொன்னனோ அதே மாதிரி டாப்பியோக்கா ஃப்ளார், மரவள்ளிக்கிழங்கு மாவில் கூட நம்ம கேக் பண்ணலாம். கடைசியாக அந்த ஃபாண்டன்ட், கடைசியாக அந்த சுகர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது இருக்கு இல்லைங்க, அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஜெல்லிஸ் மாதிரி ஃப்ரூட்ஸில் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணலாம். ஹெல்தி சமுதாயம் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ.